காலையில எந்திரிச்சு கண்ணாடிய பாக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அந்த கண்ணுக்கு கீழ ஒரு சின்ன சுருக்கம் இல்ல முகம் ஒரு மாதிரி டல்லா இருக்கிறத கவனிச்சிருப்பீங்க. இதை நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். உடனே நாம என்ன பண்ணுவோம்? புதுசா ஏதாவது க்ரீம் வாங்கணுமா, சிரம் யூஸ் பண்ணணுமா, இல்ல ஏதாவது நைட் மாஸ்க் போடணுமான்னு தேட ஆரம்பிப்போம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்னன்னு நம்ம என்னைக்காவது ஒரு நிமிஷம் நின்னு ஆழமா யோசிச்சிருக்கோமா? இந்த முழு ப்ராசஸ்லயும் நம்ம கேட்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. வயசாகிறதுனால தான் முகம் மாறுதா இல்ல நாம டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு காரணமா? நாம எப்பவுமே வயச குறை சொல்றோம், கேலண்டரை பார்த்து பயப்படுறோம். வயசானாவே முகத்துல சுருக்கம் வரும், அதை மாத்த முடியாதுன்னு நம்ம நம்ப வைக்கப்பட்டிருக்கோம். ஆனா உலக அளவுல நடந்த ரீசர்ச் என்ன சொல்லுது தெரியுமா? உங்க முகத்தோட இளமை உங்க வயசை பொறுத்தது மட்டும் கிடையாது, நீங்க வெளியில பூசுற கிரீமை பொறுத்ததும் கிடையாது. நாம டெய்லி சூஸ் பண்ணி சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்ம முகத்துல சுருக்கம் வரதுக்கும் முக்கியமான காரணம். அதே சுருக்கத்தை தடுக்கிறதுக்கும் மிகப்பெரிய ஆயுதம். செக்ஷன் 1, வயதாவதன் உண்மையான காரணம். இது வெறும் ஸ்கின் கேர் கிடையாது. இப்போ ஒரு வீட்டை கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த வீட்டோட அஸ்திவாரமே ஆடிக்கிட்டு இருக்கும்போது நாம வெளியில புதுசா பெயிண்ட் அடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல, கரெக்டா? உங்க ஸ்கின்னும் எக்ஸாக்டா அதே மாதிரி தான். அந்த அஸ்திவாரம் தான் கொலாஜன். கொலாஜன் அப்படிங்கிறது உங்க ஸ்கின்னை டைட்டாவும் எலாஸ்டிக்காவும் இளமையாவும் வச்சுக்கிற ஒரு முக்கியமான புரோட்டீன். இன்னும் ஈஸியா சொல்லணும்னா ஒரு புது மெத்தைக்குள்ள இருக்கிற ஸ்ப்ரிங் மாதிரி இதை நினைச்சுக்கோங்க. அந்த ஸ்ப்ரிங் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது மெத்த ரொம்ப ஸ்மூத்தாவும் திக்காவும் இருக்கும். ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான பயாலஜிக்கல் டர்னிங் பாயிண்ட் இருக்கு. சரியா ஒரு 25 வயசை தாண்டும் போதே நம்ம உடம்புல இந்த கொலாஜன் உற்பத்தி மெதுவா குறைய ஆரம்பிக்கும். 40 வயசு ஆகும்போது கிட்டத்தட்ட 20% கொலாஜனை நம்ம இழந்திருப்போம். அந்த ஸ்ப்ரிங் வீக் ஆகும்போது மேல இருக்கிற சர்ஃபேஸ் உள்ள சுருங்குது. இதுதான் முகத்துல சுருக்கமா மாறுது. ஆனா வயசு மட்டும் நம்ம கொலாஜனை பிரேக் பண்றதில்ல. ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்கின்னுக்கு எதிரா சில மறைமுக எதிரிகள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. மொதல் விஷயம் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். ஆப்பிள வெட்டி வச்சா எப்படி கொஞ்ச நேரத்துல பிரவுன் கலர்ல மாறுதோ அதே மாதிரி நம்ம செல்கள் உள்ளுக்குள்ளேயே துருப்பிடிக்கிறது தான் இது. அடுத்தது சூரிய வெளிச்சத்தால வர யூவி டேமேஜ். இயற்கையான கொலாஜன் குறைபாடு, நம்ம செல்கள் ரிப்பேர் ஆகிறதுக்கு தேவையான சத்து இல்லாத நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி, அப்புறம் கண்டிப்பா தூக்கமின்மை. இங்க ஒரு சட்டில் விஷயம் இருக்கு, கவனிங்க. இது எல்லாத்தையுமே நம்ம டெய்லி சாப்பிட்ற உணவால தடுத்து நிறுத்த முடியும். சாப்பாடு அப்படிங்கிறது வெறும் எனர்ஜி கிடையாது, அது உங்க உடம்புக்கான ஒரு பயாலாஜிக்கல் ஷீல்டு. முகத்துல இருக்கிற வயதான தோற்றத்தை மாத்துறது ஒரு நைட்ல நடக்கிற மேஜிக் கிடையாது. எந்த ஒரு மாத்திரையோ கிரீமோ உடனே உங்களை 10 வயசு குறைச்சு காட்டாது. இது ஒரு தொடர்ச்சியான ப்ராசஸ். இதுக்கு 3 முக்கியமான பயாலஜிக்கல் தேவைகள் இருக்கு. 1, கண்டினியூஸ் செல் ரினியூவல், அதாவது பழைய செல்கள் அழிஞ்சு புது செல்கள் உருவாகிட்டே இருக்கணும். 2, குலஜன் மற்றும் எலாஸ்டினை பாதுகாக்கணும், அதாவது அந்த மெத்தைக்குள்ள இருக்கிற ஸ்ப்ரிங்கை டேமேஜ் ஆகாம பாத்துக்கணும். 3, இன்டர்னல் இன்ஃப்ளமேஷனை குறைக்கணும். இது உடம்புக்குள்ள மெதுவா எரியற ஒரு நெருப்பு மாதிரி. ஆரோக்கியமான செல்களை இது அழிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த 3 விஷயத்தையும் சரியா பண்ணா மட்டும்தான் இளமையான முகம் சாத்தியம். சரி, இதை எப்படி பண்றது? செக்ஷன் 2, இளமையை பாதுகாக்கும் 5 உணவுகள். உள்ளங்கையில இருக்கிற நேச்சுரல் டூல்ஸ். இப்போ நான் சொல்ல போற உணவுகளை நீங்க ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்டிவான டயட் மாதிரி பார்க்கக்கூடாது. இதெல்லாம் உங்க உடம்புக்கான பவர்ஃபுல்லான பயாலாஜிக்கல் டூல்ஸ் அப்படின்னு மைண்ட் செட்டை மாத்திக்கோங்க. டூல் நம்பர் 1, பெரி பழங்கள். பெரிஸ், ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி, பிளாக்பெரி, ராஸ்பெரி மாதிரி பழங்கள். இது வெறும் ஸ்வீட்டான பழம் மட்டும் கிடையாது. மேத்தமேட்டிக்கலா பார்த்தா உலகத்திலேயே அதிக சத்துக்கள் இருக்கிற உணவுகள்ல இதுவும் ஒன்று. இது இயற்கையோட சின்ன சின்ன பாடி கார்ட்ஸ் மாதிரி. இதுல இருக்கிற சீக்ரெட் என்னன்னா ஆந்தோசயனின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நேச்சுரல் பிக்மெண்ட். இந்த பழங்களுக்கு அந்த ரிச்சான டார்க் கலரை கொடுக்கறதே இதுதான். இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஏன் அவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்புல தினமும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகும். இவங்கள ஒரு சின்ன திருடர் கூட்டம் மாதிரி நினைச்சுக்கோங்க. இவங்க நம்ம ஸ்கின் செல்கள்ல இருக்கிற எனர்ஜியை திருடி ரொம்ப பெரிய டேமேஜ் ஏற்படுத்துவாங்க. இதுக்கு பேரு தான் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். இந்த பெரி பழங்கள்ல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஒரு மைக்ரோஸ்கோபிக் போலீஸ் ஃபோர்ஸ் மாதிரி உள்ள போய் அந்த திருடர்களை நியூட்ரலைஸ் பண்ணிடும். உங்க செல்ல பாதுகாக்கிற ஒரு இன்விசிபிள் ஷீல்டு இது. பெரி பழங்களை ரெகுலரா சாப்பிட்றவங்களுக்கு வயசாகுவது ரொம்ப மெதுவா நடக்கும்னு சயின்டிஃபிக் ஸ்டடிஸ் சொல்லுது. அவங்க ஸ்கின் டோன் ஈவனா இருக்கும், இயற்கையான க்ளோ கிடைக்கும். அடுத்தது ஸ்கின் ஹெல்த்துக்கு ஒரு ஹெவி ஹிட்டர். அதுதான் ஃபேட்டி ஃபிஷ், அதாவது கொழுப்பு சத்துள்ள மீன்கள். சால்மன், மத்தி மீன், காணாங்கழுத்தி மாதிரி மீன்களை டெர்மட்டாலஜிஸ்ட் ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸ்கின் ஹெல்த் லிஸ்ட்ல எப்பவுமே இதுதான் டாப். பெரி பழங்கள் ஒரு ஷீல்டு மாதிரி செயல்பட்டா இந்த மீன்கள் ஒரு டீப் ஹைட்ரேஷன் சிஸ்டம் மாதிரி வேலை செய்யும். இதுக்கு பின்னாடி இருக்கிற மேஜிக் இன்கிரீடியன்ட் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். மொத விஷயம், ஒமேகா 3 நேரா போய் உங்க ஸ்கின்னோட மாய்ஸ்சர் பேரியரை பில்ட் பண்ணும். உங்க செல் மெம்ப்ரேன்ல ஒரு லிப்பிட் லேயரை உருவாக்குறது இதுதான். இந்த லேயர் ஆரோக்கியமா இருக்கும்போது அது தண்ணியை அப்படியே தக்க வச்சுக்கும்.
ரெண்டாவது, ஸ்கின்னுக்கு தேவையான ஈரப்பதத்தை லாக் பண்றதுனால ட்ரைனஸ் வராம தடுத்து ஆழமான சுருக்கங்கள் வராம பாத்துக்குது. மூணாவது, நம்ம முன்னாடி பார்த்த அந்த இன்டர்னல் இன்ஃப்ளமேஷன் நெருப்பையும் இது அணைக்குது. கடலோர பகுதிகளில் அதிகமா சீஃபுட் சாப்பிட்ற மக்களோட ஸ்கின் அவங்களுக்கு வயசானாலும் ரொம்ப சாஃப்டாவும் ஈரப்பதத்தோடும் இருக்கிறதுக்கு இதுதான் உண்மையான காரணம். அவங்க உடம்பு உள்ள இருந்து ஸ்கின்னை நேச்சுரலா லூப்ரிகேட் பண்ணுது. மூணாவது உணவு பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னது ஆனா பயங்கர பவர்ஃபுல்லானது. நட்ஸ் அண்ட் சீட்ஸ். பாதாம், வால்நட், ஃபிளாக்ஸ் சீட்ஸ் மற்றும் சியா சீட்ஸ். உலகத்திலே ரொம்ப ஆரோக்கியமான டயட்னு சொல்லப்படுற மெடிட்டரேனியன் டயட்டோட முக்கியமான சீக்ரெட் இந்த சின்ன விதைகள் தான். அதிக நாள் இளமையா வாழ்றதுக்கு இது ரொம்ப முக்கியம். இதுல இருக்கிற முக்கியமான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் என்னென்னு பார்ப்போம். முதல்ல வைட்டமின் இ. இது ஸ்கின்னுக்கான ஒரு மாஸ்டர் ஆன்டி ஆக்சிடென்ட். உங்க செல் சுவர்களை இது ரொம்ப பாதுகாக்குது. அடுத்து ஜிங்க். இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபோர்மேன் மாதிரி நினைச்சுக்கோங்க. டேமேஜ் ஆன ஸ்கின்னை ரிப்பேர் பண்றதும் செல் ரீனியூவலை வேகப்படுத்துறதும் இதோட வேலை தான். ஃபைனலா செலீனியம். இது ரொம்பவே ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயம். ஏன்னா சூரியன்லேருந்து வர யூவி ரேஸை நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாம இது ஒரு சன்ஸ்கிரீன் மாதிரி உள்ள இருந்து பாதுகாக்குது. இந்த விதைகளை தினமும் ஒரு கைப்பிடி சாப்பிடும்போது உங்க உடம்புக்கு புது ஸ்கின் செல்களை உருவாக்குறதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் பர்ஃபெக்ட்டா கிடைச்சிருது. இப்போ 4வது உணவு பச்சை இலை காய்கறிகள், அதாவது கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ். கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் பசலைக்கீரை, கேல், முருங்கைக்கீரை இதெல்லாம் இதுல சேரும். சின்ன வயசுலேருந்தே வீட்ல கீரை சாப்பிட சொல்லியிருப்பாங்க. ஆனா ஆன்டி ஏஜிங் அப்படின்னு வரும்போது இதோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். இதுல வைட்டமின் ஏ, ஃபோலேட் மற்றும் அயன் அதிகமா இருக்கு. இது ஸ்கின்னுக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை கரெக்டா கொண்டு போகுது. ஆனா இளமையா இருக்கிறதுக்கு இதுல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வைட்டமின் சிக்கும் கொலாஜனுக்கும் உள்ள கனெக்ஷன். உங்க உடம்புல வைட்டமின் சி குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா கொலாஜன் உற்பத்தியும் குறைஞ்சிடும். ஏன்னா வைட்டமின் சி இல்லாம உங்க உடம்பால ஒரு துளி புது கொலாஜனை கூட உருவாக்க முடியாது. இது ஒரு எசென்ஷியல் கேட்டலிஸ்ட். நீங்க என்னதான் அதிகமா புரோட்டீன் சாப்பிட்டாலும் வைட்டமின் சி இல்லைன்னா அந்த கொலாஜன் ஸ்ப்ரிங் உருவாகாது. கீரைகள்ல இருந்து கிடைக்கிற அதிகப்படியான வைட்டமின் சி ஒரு பெரிய கொலாஜன் பூஸ்ட் கொடுக்குது. அது மட்டும் இல்லாம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸை வெளியேத்தி ஒரு இன்டர்னல் டீடாக்ஸ் எஃபெக்டை இது உருவாக்குது. இதுதான் உங்க முகத்துல ஒரு கிளியரான பிரகாசமான தோற்றத்தை வெளியில கொடுக்குது. 5வது உணவு அவகாடோ. அவகாடோ வெஸ்டர்ன் ஸ்கின் கேர் கல்ச்சர்ல அவகாடோக்கு ஒரு பெரிய இடமே இருக்கு. ஃபேஸ் மாஸ்க், விலையுறந்த கிரீமுங்கள் எல்லாம் இது யூஸ் பண்றாங்க. ஆனா அதை வெளியில பூசுறதை விட உள்ள சாப்பிடும்போது தான் உண்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. ஸோ நீங்க அவகாடோ டோஸ்ட் சாப்பிட்ற பழக்கம் இருந்தா அதை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா இதில் இருக்கிற ஆரோக்கியமான மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அப்புறம் வைட்டமின் இ மற்றும் சி உங்க ஸ்கின்னுக்கு ரொம்ப தேவை. இது உங்க ஸ்கின்னை செல்லுலார் லெவல்ல போஷாக்க கொடுத்து எலாஸ்டிசிட்டியை அதிகப்படுத்தி எந்த ஒரு லோஷனோ கொடுக்க முடியாத ஒரு நேச்சுரல் ஈரப்பதத்தை உள்ளிருந்து கொடுக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களோட அல்டிமேட் யூத் ப்ரிசர்விங் மேட்ரிக்ஸை பார்க்கலாம். பெரி பழங்கள்ல இருக்கிற ஆந்தோசைனின் நேச்சுரல் க்ளோ கொடுக்குது. ஃபேட்டி ஃபிஷ்ல இருக்கிற ஒமேகா 3 ஆழமான ஈரப்பதத்தையும் சாஃப்ட்னஸையும் கொடுக்குது. நட்ஸ் அண்ட் சீட்ஸ்ல இருக்கிற வைட்டமின் இ யூவி ரேஸ்ல இருந்து பாதுகாத்து செல்லை ரினியூ பண்ணுது. கீரைகள்ல இருக்கிற வைட்டமின் சி கொலாஜனை உருவாக்குது. அவகாடோல இருக்கிற ஹெல்தி ஃபேட்ஸ் இலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணுது. இதுல ஒவ்வொரு உறவும் ஒரு குறிப்பிட்ட ரொம்ப யூனிக்கான பயாலஜிக்கல் வேலையை செய்யுது. இது 5ம் சேரும்போது உங்களை சுருக்கங்கள்ல இருந்து பாதுகாக்கிற ஒரு அன்ஸ்டாப்பபிள் இன்டர்னல் ஸ்கின் கேர் ரொட்டீனா இது மாறுது. செக்ஷன் 3 உள்ளிருந்து நிகழும் மாற்றம். உங்கள் ஆரோக்கியமே உங்கள் அழகின் பிரதிபலிப்பு. இங்கதான் நாம ஒரு முக்கியமான மைண்ட் செட் ஷிஃப்ட்டுக்கு வரப்போறோம். இந்த 5 உணவுகளையும் நீங்க டெய்லி சாப்பிட ஆரம்பிக்கும் போது நீங்க வெறும் உங்க முகத்தை மட்டும் காஸ்மெட்டிக்கா அழகாக்கல. எக்ஸ்டர்னல் கேர், அதாவது வெளியில யூஸ் பண்ற க்ரீம் மற்றும் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு டெம்பரரியான சொல்யூஷன் தான். அது ஸ்கின்னுக்கு மேல உட்காந்துக்கிட்டு சிம்டம்ஸை மட்டும்தான் சரி பண்ண ட்ரை பண்ணும். ஆனா இன்டர்னல் கேர், அதாவது உங்களோட நியூட்ரிஷன் மற்றும் செல்லுலார் ஹெல்த், இதுதான் ஃபவுண்டேஷன். இது உங்க செல்லுலார் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி பிளட் ஃப்ளோவை அதிகமாக்கி ஹார்மோன்களை பேலன்ஸ் பண்ணி பிரச்சனையோட ரூட் காஸையே சரி பண்ணுது. இளமையான முகம் அப்படிங்கிறது வெளியில பெயிண்ட் பண்ற விஷயம் கிடையாது. அது உங்க உள்ளுறுப்புகளோட ஆரோக்கியத்தோட வெளிப்பாடு. உங்க செல்கள் ஆரோக்கியமா இருந்தா உங்க ஸ்கின் கண்டிப்பா க்ளோ ஆகும். நான் உங்களை இந்த ஒரு சிந்தனையோட விட விரும்புறேன். வயது என்பது ஒரு எண், ஆனால் தோற்றம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. ஏஜ் இஸ் அ நம்பர், அப்பியரன்ஸ் இஸ் அ லைஃப் ஸ்டைல். இதை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. நீங்க எந்த வருஷம் பிறந்தீங்க அப்படிங்கறத உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா ஒவ்வொரு நாளும் நீங்க உங்க உடம்புக்கு என்ன பயாலஜிக்கல் சிக்னல் கொடுக்குறீங்க அப்படிங்கறத உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களுக்கு எப்படி வயசாகணும் அப்படிங்கிற டிரைவர் சீட்ல நீங்க தான் உட்கார்ந்திருக்கீங்க. ஸோ இந்த முழு கண்டென்ட்ல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட் இதுதான்.
இளமை அப்படிங்கிறது கொஞ்ச நாள்ல நம்மள விட்டு போயிடுற ஒரு டெம்பரரியான விஷயம் கிடையாது. அது வாழ்நாள் முழுக்க நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு பயணம். உங்க ஸ்கின்னை எலாஸ்டிக்காவும் பிரகாசமாவும் வச்சுக்கக்கூடிய அந்த பவர் வேற எங்கேயும் இல்ல. நீங்க டெய்லி போற சூப்பர் மார்க்கெட்ல காய்கறிகள் மற்றும் பழங்கள் விக்கிற இடத்துல தான் இருக்கு. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டதை நான் முடிக்கிறேன். உங்களோட அடுத்த சாப்பாட்டுக்கு நீங்க என்ன சூஸ் பண்ண போறீங்க? ஏன்னா உங்களோட